சொல்லுங்க சார். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்காக தான் இப்போ சொல்ல போகிறது. சிம்மம்னாலே ராஜா, அந்த ஒரு கம்பீரம் அப்படி உட்காந்துருக்குறவங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ராஜா ஆர்டர் கொடுக்கறது எல்லாமே பண்ணாலும் அவருக்குன்னு ஒரு குரு ஒருத்தங்க இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க குரு கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. அது எந்த ப்ரொஃபஷனாக இருக்கலாம். குருவை பண்ணலே காவியோட போட்டுக்கிட்டே ருத்ராட்சம் போட்டுக்கிட்டே பட்டை போட்டு அப்படி தான் உட்காந்துருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கீங்க. ஐடி ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ஏதோ கோடிங் சொல்லி தரவங்க, உங்களோட சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டவங்க கோடிங் சொல்லி இது இப்படி பண்ணுப்பா அதை அப்படி பண்ணுப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க டிசிஷன் நீங்கள் தான் எடுப்பீங்க. ஆனால் அட்வைஸ் அப்படின்றத இப்போ இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களாகவே கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவீங்க. அந்த விஷயத்தை கண்டிப்பாக அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாக இப்போ பார்த்துட்ருக்கோங்க. நாங்கள் இப்போ தான் நினச்சேன், எப்படிங்க இதை சொல்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடிய விஷயமா இருக்கும். எப்பயுமே சொல்கிறதானே, எல்லாருமே சொல்கிறாங்க சாதாரணமாக, எல்லாருமே சொல்ல. இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடியவங்க அவங்க சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். ஒரு விஷயத்த சொன்னால் உங்களுக்குள்ள அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் யோசிங்க, இப்போ எதுக்கு நம்ம இவங்களுக்கு சொன்னாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மேசதா. நலமே சூழ்க, எல்லோருக்கும் நல்லெண்ணங்களே விதைக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவு உங்கள் கண்களில் இப்போ பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு 3 விஷயம் நிச்சயம் நடக்க போகுது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இவற்றை விளக்குவதற்காக உங்கள் எல்லோருக்கும் மிகவுமே அறிமுகமான ஹீலர் கோபி சரவணன் அவர்கள் தான் நம்மளுடைய இந்த பதிவுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, இல்ல தாந்திரீக ரீதியாகவும் சரி, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் வேணுமோ ரொம்ப அழகா தெளிவா எளிமையா எடுத்து சொல்லக்கூடிய நபர். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன குறிப்பு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, இல்லைனா எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, ஆனால் என்னுடைய ஜாதகம் எதிர்காலம் இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் பாஸ்ட் என்ன, ஃபியூச்சர் என்ன, எதிர்காலம் என்ன என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வல்லுநராக இருக்கிறாரு. இப்போ கோபி சரவணன் அவர்கள் மூலமாக தான் இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகிற அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் மேடம். குருவே சரணம், குருவே துணை. நிச்சயமா குரு அருள் இருந்தால் தான் எல்லோருக்குமே அந்த திருவினுடைய அருளும் கிடைக்கும். நீங்கள் இந்த பதிவை இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா அது அந்த குருவினுடைய ஆசைகள் மூலமாக தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது என்ன சார், ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்களேன். நார்மலாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 5 விஷயங்கள் மேடம். ஒன்று ஹெல்த் விஷயம். நம்ம உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எல்லாமே அனுபவிக்க முடியும். அடுத்தது இது அனுபவிக்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும். நமக்கு நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்கு பொருளாதாரம் வேணும். ரெண்டாவது தேவை காசு பணம் வேணும், நிச்சயம் அது பொருளாதாரம். அடுத்தது மனசு நிம்மதியாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்குது, பணம் இருக்குது, மனசு நிம்மதி இல்லை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மனசு நிம்மதியாக இருக்கணும். அடுத்த உறவுகள் எல்லாமே இருந்தாலும் உறவுகள் வீட்டில் இருந்தால் இப்போ கோடியாக பணம் இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது, ஆனால் உறவுகளே யாரும் இல்லை, யார்கிட்ட போய் என்ன பேச போகிறோம். அப்போ உறவுகள் தேவை. இது எல்லாமே அடைவதற்கு நமக்கு நிச்சயமாக இறைவனோட அருள் நமக்கு தேவை. குரு அருள், இறைவருள் நமக்கு தேவை, திருவருள் தேவை. அந்த திருவருள் இருந்தால் தான் எல்லாமே நமக்கு நடக்கும். அப்போ இந்த 5 விஷயம் தான் எல்லா மக்களுக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த 5 விஷயத்தில் ஒரு ராசிக்குமே இந்த ஆகஸ்ட் 30க்குள்ளே ஏதோ ஒரு 3 விஷயம், ஒரு ராசிக்கு ஒரு 3ஆக இருக்கலாம், இன்னொரு ராசிக்கு இன்னொரு 3, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்க போகுது. அந்த நடக்க போகிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை நம்ம அதுக்காக என்ன சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அதை செய்யும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணலாமா, அது அவங்களுக்கு நல்லதா இல்லை பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, வாழ்க்கை மாறுவதற்கு நல்ல விஷயங்களாக நடக்க போகுது. ரொம்ப சூப்பர் சார். காலம் கிரகநிலைகளுக்கு ஏற்றாற் போல இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, அதை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை தவிர்த்துக்கலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்க நானுமே ஆவலாக காத்துட்ருக்கேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய ஹீலர் கோபி சரவணன் அவர்களுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுக்கணும், ப்ரைவேட்டாக கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஆன்லைன்லையும் கொடுக்குறாரு, இல்லை நேரடியாக போய் எனக்கு நிறைய சந்தேகங்கள்
விஷயங்கள் கேட்கணும், இங்கே சொல்கிறது இல்லாமல் கேட்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவருடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கான வழியை தேடி கண்டுபிடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து அவருடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக கொடுங்க. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே இந்த 3 விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க போகுது அப்படின்னு வரிசையாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். நமக்காக ஹீலர் கோபி சரவணன் அவர்கள் ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோருமே சொல்லக்கூடிய வாசகத்தில் ஒரு வாசகம், இது வந்து என்னுடைய சிம்ம சொப்பனம் அப்படின்வாங்க. இந்த சிம்மத்துக்கு வந்து ஒரு தனித்துவமும் மகத்துவமும் வந்து எப்போவுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட சிம்ம ராசிகளுக்கு இப்போது இந்த 3 தகவல் வந்து சேரப்போகுது. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சிம்ம ராசியா, இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நடக்க போகிற அந்த 3 விஷயம் என்னன்றதை சார்கிட்ட கேட்டுடலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்காக தான் இப்போ சொல்ல போகிறது. சிம்மம்னாலே ராஜா, அந்த ஒரு கம்பீரம் அப்படி உட்காந்து இருக்கிறவங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ராஜா ஆர்டர் கொடுக்கறது எல்லாமே பண்ணாலும் அவருக்குன்னு ஒரு குரு ஒருத்தங்க இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க குரு கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. இப்போ சிம்மராசி நேயர்களே, உங்களுக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்களை யாரை நீங்கள் குருவாக நினச்சிருக்கீங்களோ, அது எந்த ப்ரொஃபஷனாக இருக்கலாம். குருவை பண்ணலே காவியோட போட்டுக்கிட்டே ருத்ராட்சம் போட்டுக்கிட்டே பட்டை போட்டு அப்படி தான் உட்காந்துருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, ஐடி ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ஏதோ கோடிங் சொல்லி தரவங்க, உங்களோட சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டவங்க கோடிங் சொல்லி இது இப்படி பண்ணுப்பா அதை அப்படி பண்ணுப்பான்னு சொல்கிறாங்க, அவங்கவுங்க குரு. எஸ். உங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு மேலே ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியாக நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு யார் சொல்லித்தராங்களோ அவங்க உங்கள் குரு. ஒருத்தருக்கு ஒரு குரு தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. லைஃப்பில் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு குரு இருக்கலாம், பொருளாதாரத்துக்கு ஒரு குரு இருக்கலாம், ஆன்மீகத்துக்கு ஒரு குரு இருக்கலாம், பக்தி மார்க்கத்துக்கு ஒரு குரு இருக்கலாம். அந்த மாதிரி பல குருமார்கள் இருப்பாங்க. அந்த குருமார்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுதுன்னா முதல்ல நீங்கள் இப்போ காண்டாக்ட் பண்ண வேண்டியது, இது ஆகஸ்ட் 30க்குள்ளே உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா உங்கள் குருவை ஏதோ காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த விஷயத்தில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த விஷயத்துக்கான அந்த குருவை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட அட்வைஸ் வாங்குங்க, அதை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலை மாறும். சூப்பர் சார். இப்போ அரசவையில் கூட ராஜகுரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவர்கிட்ட கேட்காம எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்களுமே உங்களுக்குன்னு வச்சுருப்பீங்க ஒரு நபரை, இந்த விஷயத்துக்கு இவங்களுடைய அட்வைஸை நம்ம எடுத்துப்போம். டிசிஷன் நீங்கள் தான் எடுப்பீங்க, ஆனால் அட்வைஸ் அப்படின்றத இப்போது இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களாகவே கொடுப்பாங்க, இல்லை நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவீங்க. அந்த விஷயத்தை கண்டிப்பாக அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமா இப்போ பார்த்துட்டு இருக்கோங்க, நாங்கள் இப்போ தான் நினச்சேன் எப்படிங்க இதை சொல்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இன்னும் 2 விஷயம் இருக்குது, கேட்டுடுவோம் வாங்க. அடுத்த விஷயம் என்ன சார்? அடுத்தது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்க. சிம்மராசி நேயர்கள், இப்போ பொருளாதார விஷயத்தில் ஏதோ ஒன்று நான் என்ன பண்ண எனக்கு அடுத்த பொருளாதார நிலை உயரும், இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் வரணும், எனக்கு செல்வம் நிறைய சேரணும், நான் நினச்ச விஷயத்தை சாதிக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்காங்க பாருங்கள். அவங்க சாதிக்கிறதுக்கான, அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வருவதற்கான, அவங்க செல்வம் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கும். ஓகே, எந்த வகையில் சார்? எப்படி சார்? ஒன்று, அவங்க லேண்டு வாங்குறது இருந்தால் யாரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி லேண்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்குப்பா, இந்த லேண்டு வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸாக இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிஸ்னஸாக இருந்தால் யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அடுத்த இந்த ஸ்டெப் எடுங்க, இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள், அது செஞ்சால் உங்களுக்கு லைஃப் டெவலப் ஆகும். இதை நீங்கள் சாதாரணமாக நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் பார்த்து போங்கப்பா, ரோட்டில் பார்த்து போங்க, கார் எடுக்கிறீங்க காரில் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது நம்ம சாதாரணமாக எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். எப்பயுமே சொல்கிறதானே, எல்லாருமே சொல்கிறாங்க, சாதாரணமாக எல்லாருமே சொல்ல. இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடியவங்க அவங்க சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், ஒரு விஷயத்த சொன்னால் உங்களுக்குள்ள அதை எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் யோசிங்க, இப்போ எதுக்கு நம்ம இவங்களுக்கு சொன்னாங்க அப்படி யோசிச்சு பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தான் சொல்லியிருக்காங்க. இது அட்வைஸ் கிடையாது, அவங்க ஒரு சாதாரண ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ரொம்ப கவனிக்க வேண்டிய நேரம் இது. இந்த ஆகஸ்ட் 30க்குள்ளே உங்களுக்கு வார்த்தை சொல்லும்போது அதை கவனித்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்துக்கு அது ஒரு பெரிய துடுப்பாக இருக்கும். மெயினாக பண வரவுக்கு அது ஒரு துடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு ரூட்டில் பிளாக்காக இருக்கக்கூடிய அந்த பண வரவு அப்படின்றது ஓப்பன் ஆக போகுதுங்க. அதுக்கான ஒரு வழியை தான் வந்து சொல்ல போகிறாங்க. அது நீங்கள் சொத்து வாங்குறதா இருக்கலாம், இல்லை தங்கம் வாங்குறதா இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம். பட் அது என்ன விஷயம் அப்படின்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதை வந்து செய்ய முடியும் அப்படின்னா, அது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த பண வரவு, தன வரவு, இந்த தங்க வரவு அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே இருக்குது அப்படின்னு இருக்காங்க. வாழ்த்துக்கள். நிறைவான 3வது விஷயம், சிம்மத்துக்கு என்ன நடக்க போகுதுன்றதை சொல்லுங்க சார். சிம்மத்துக்கு 3வது விஷயம் உறவு. ரொம்ப முக்கியமான உறவு. முக்கியமாக அதுவும் ஸ்பௌஸ், கல்யாணமானவங்களா இருந்தால் அவங்க ஸ்பௌஸாக இருப்பாங்க. ஓகே.
கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தால் மேபி லவ் பண்ணுறவங்க தான் அவங்க லவ்வராக இருப்பாங்க. ஏன்னா லவ்வும் பண்ணலங்க கல்யாணமும் ஆகலைங்க அப்படின்னா அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ இருப்பாங்க. முக்கியமாக அவங்க அம்மாவாக இருப்பாங்க. ஓகே ஓகே சரிங்களா? இல்லை எனக்கு அம்மாவும் கிடையாதுங்க, சிலருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். எனக்கு அம்மா கிடையாதுங்க, எங்கள் அப்பா கிடையாது, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு, இவங்க மூலியமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்கு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு அவங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. பொறுமையாக கேளுங்க. முக்கியமாக இந்த ஃப்ரெண்டு கூட அட்வைஸ் பண்ணால் ஒத்துப்பாங்க, அம்மா அட்வைஸ் பண்ணால் கூட ஒத்துப்பாங்க, ஃப்ரெண்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ணால் ஒத்துப்பாங்க. இந்த ஸ்பௌஸ் அட்வைஸ் பண்ணால் மட்டும் நான் யார் தெரியும்ல, நான் சிம்ம ராசி தெரியும்ல, எனக்கு தெரியாத நீ சொல்லிட போற, இந்த ஒரு அந்த ஒரு கெத்து இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு டிசிஷன் அத்தாரிட்டி எடுக்கிற ஒரு நிலையில தான் இருப்பாங்க. அவங்களுடைய குணாதிசயமே அப்படிதான் இருக்கும் சிம்மத்துக்கு, இல்லைங்களா? பட் அதை கொஞ்சம் அவங்க விட்டு கொடுத்து வரணும்னு சொல்றீங்க. விட்டு கொடுக்க வேணாம், சொல்றதை கேளுங்க. எனக்கு எல்லாம் தெரியுன்றது அந்த ஒரு இதை விட்டு அந்த ஆணவம்னு கூட சொல்லலாம். அந்த ஆணவத்தை கொஞ்சம் விட வேண்டாம், அது ஆணவத்தோட இருக்கட்டும். எஸ் நான் எப்பயுமே கெத்து தான்ப்பா இருக்கட்டும். நீ என்ன சொல்லி அதையும் சொல்ற கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம உணவு நல்லா சாப்பிட்றோம், இன்னொரு ஸ்வீட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதையும் சேர்த்து சாப்பிட்றோம் பாருங்க. இப்போ இந்த உணவை தவிர்க்கலை, இதை ஃபுல்லாக தான் சாப்பிட்றோம், அதையும் சேர்த்துக்கிறோம். அந்த மாதிரி இவங்க ஆணவ அதே கெத்தோடு இருந்தாலும் அவங்க சொல்கிறத கேட்டுக்கும் போது அதை கேட்டுக்கிட்டு இவங்க உள்வாங்கணும். உள்வாங்கி இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசித்து அவங்க அந்த டிசிஷன் அவங்களோட ஓன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு உயரும். அதுவும் ஆகஸ்ட் 30க்குள்ளேயே நடக்கும் சொல்லியிருக்கீங்க. ஸோ பெற்றோர் மூலமாக நடக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை கணவனுக்கு மனைவிக்கு கணவர் மூலமாக நடக்குது அப்படின்னாலும் சரி, சிம்மத்திற்கு ரொம்ப நெருங்கிய தோழர்கள் இருக்காங்க, தோழிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, இது எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் காதுகளை ஓப்பன் பண்ணி அதை எடுத்துக்கும் பொழுது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிஷன் முடிவுகள் நீங்கள் தான் எடுப்பீங்க, ஆனால் அதற்காக வரக்கூடிய ஒரு சில அறிவுரைகளாக இருக்கலாம், ஒரு சில குறிப்புகளாக இருக்கலாம், இல்லை ஒரு சில முக்கியமாக தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருக்கலாம், இவங்க மூலமாலாம் வரப்போகுது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆகஸ்ட் 30 கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா அது உங்களை வழிநடத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 விஷயமும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் சிம்மத்துக்கு இருக்க போகுது. ஆல்ரெடி நீங்கள் பாசிட்டிவான பர்சன் தான், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடியவங்க தான், யாராக இருந்தாலும் ஆணைக்கும் அடிசருக்குன்ற மாதிரியான ஒரு நிலையில் இப்போ நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த நிலை மாறுவதற்கான 3 வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஹீலர் கோபி சரவணன் அவர்களை நீங்கள் இந்த 12 ராசிக்காரர்களில் நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரை எடுத்துக்கோங்க, அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் பர்சனலாக போய் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை மனம் விட்டு பேசி கேட்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. வயதானவங்களாக இருக்கிறவங்க, பட் எனக்கு இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, மனசில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த ஹீலிங் கிடைக்குமா, இந்த ரெய்க்கி எனக்கு கிடைக்குமா, இல்லைனா எனக்கு பிரசனம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக அந்த ஃபெசிலிட்டிஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட பேசி விளக்கம் வாங்கிட்டு உங்களுக்கு மன உறுதியாக இருக்குது, நான் இவர்கிட்ட எடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு முறை எடுத்து பாருங்கள். அதனுடைய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் 30 நடக்கக்கூடிய அந்த குட் நியூஸஸை கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது. நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற அந்த வழிமுறையும் ரொம்ப எளிமையாக கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். இப்போ சொன்ன எல்லா விஷயமுமே எல்லா ராசிகளுக்கும் சொன்னது ரொம்ப பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அந்தந்த ராசிக்கு அந்தந்த நிலைகள் இருக்கிறதுன்னு பார்த்து சொல்லியிருக்கோம். ஒரு சிலருக்கு அவங்களோட லக்னம், அவங்களுடைய கட்டம், அவங்களோட தசாபுத்தி இதெல்லாம் பார்த்து சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படுது என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசும்போது இன்னும் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், இன்னும் தெளிவான பரிகாரங்கள் சொல்ல முடியும். அதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெரிய மாற்றம் ஏற்படும். எல்லாருக்குமே சந்தோஷமா ஜாலியாக இருக்கிறது தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை நமக்கு கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா நம்மளுடைய கோபி சரவணன் அவர்களை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. பல வழிமுறைகள் அவர்கிட்ட இருக்கு. எந்த வழிமுறை உங்களுக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு முறை கன்சல்ட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்துது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது எனக்கு நடக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களுடைய பொறுப்பு தான். நிச்சயமாக அதையும் செஞ்சுருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களோடு அடுத்தடுத்த பதிவில் நான் மீட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 30 நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க வாழ்த்துக்கள்.